பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் நைட் ஆஃப் சாம்பியனோடைய அஃபிஷியல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோர் அப்டேட் நமக்கு அது மூலியமாக தெரிஞ்சிருக்குது. ராண்டி ஆர்டன் எங்கே போனார், அவர் எப்போ வருவார் அப்படிங்கிற அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸ்மாக்டவுன் பழையபடி 2 hour ஷோவாக மாற்றிட்டாங்க. அதுக்கான அப்டேட் எப்போதுலேருந்து மாறுது, நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் WWE என்ன நடத்த போகிறாங்க, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் தற்போதைய ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனியாக இருக்கிறதுனால அவரை ஃபியூச்சர் ஷோஸில் எல்லாத்துலேயும் லீடிங்காக காட்டுறாங்க. இப்போ WWE அடுத்த பேப்பரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பேக்லாஷ். அந்த பேக்லாஷோடைய அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த ஹெவி வெயிட் சாம்பியன், பேக்லாஷ், அவ்வளோதான். மற்றபடி சுற்றி எந்த ரெஸ்லருமே கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த லீடிங். WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பரியும் நடத்த போகிறாங்க. கிளாஷ் பேப்பருக்கு அடுத்தது தான். ஸோ நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி WWE வந்து ஜூன் மந்த் வந்து நாங்கள் நடத்துகிறோம், ஜூன் 28 நடத்துகிறோம், அதுவும் ரியாத்தில் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அதோடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நைட் ஆஃப் சாம்பியன் தானே, சாம்பியனாக இருக்கிறவங்க சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும். இது வின்ஸ் மேக்மன் யாரால் இந்த பேப்பருக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ரூல்ஸு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா 2 தடவை நைட் ஆஃப் சாம்பியன் நடந்திருக்குது. எல்லா ரெஸ்லரும் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணலை. பட் ஆனால் இந்த வருஷம் WWE பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் சாம்பியனாக இருக்கவங்கள மட்டும் போஸ்டரில் காட்டியிருக்கிறாங்க. இதை வச்சு என்னால் ஒன்று சொல்ல முடியுதுங்க. இந்த போஸ்டரில் சாம்பியனாக இருக்கிறவங்க ரியா ரெப்லே, லிவ் மார்கனு, அதுக்கப்புறமா பெக்கிலேஜ், ட்ரிக் வில்லியம்ஸு, ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், இவங்கெல்லாம் கண்டிப்பாக நைட் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் சாம்பியனாக இருப்பாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இதில் முன்னாடி தெரியுது. சரி, அதை விட்டுது இல்லை, ஓபா ஃபெமி எதுக்கு சேர்த்துருக்குறாங்க? இப்போ மற்றவங்கெல்லாம் நான் சொன்னேன்னா அவங்களாம் சாம்பியன், ஓகே. ஓபா ஃபெமி எதுக்காக சேர்த்துருக்குறாங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஓபா ஃபெமி ஃபார் த நெக்ஸ்ட் பிக் திங். அதாவது சென்டரில் நம்ம ஆள் இருக்கார்ல, இனி வரும் காலங்களில் ஓபா தான் WWE ஆட்டி படைக்க போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் இஸ் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி WWE வழி நடத்தினாரோ, இனி வரும் காலங்களில் WWE புதிய தலைவனாக ஓபா ஃபெமி தான் இருக்க போகிறாரு. அதனால தான் WWE அடுத்த பேப்பரில் அவருடைய முகத்தை பெருசாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெருசாக காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஓபா ஃபெமி தான் நெக்ஸ்ட் ஹெவி வெயிட் சாம்பியன். அதாவது ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது கண்டிப்பாக நான் சொல்லலை, வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ஒருத்தர்னா அது நம்ம ஓபா ஃபெமி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பரில் ஓபாவை இப்படி பெருசாக ஃபோர்ஸ் பண்ணி காட்டுறாங்கன்னா கண்டிப்பாக ஓபா ஃபெமி நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறாரு. சரி, என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் நினச்சதே தான். கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் நம்ம ஓபா ஃபெமி வெற்றி பெற போகிறாரு. அதாவது ஓபா ஃபெமி நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் அவர் ஒருவேளை கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணிட்டார்னா அவர் சம்மர் ஸ்லாமில் ஈச் சாம்பியன்ஷிப் ஃபார், அதாவது அவர் தேர்ந்தெடுக்கிற ஒரு சாம்பியன்ஷிப்பு கூட பார்த்தீங்கன்னா அவர் மோதலாம். ஸோ ஓபா ஃபெமி எந்த டைட்டில் வேணாலும் எடுக்கலாம், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அல்லது WWE ஹெவி வெயிட் சாம்பியன், அவர் எடுக்கிற முடிவு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக தான் ஓபா ஃபெமி மோத போகிறாரு. ஸோ அதனால் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் இந்த கிங்குக்கான டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி வெற்றி பெற போகிறாரு. ஸோ அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா ஓபாவை மெயினாக காட்டி, இப்போ கோடி அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அப்படி 2 பேரும் இருந்தாலும் அடுத்தபடியாக பெரிய ரூபமாக காட்டியிருக்கிறது நம்ம ஓபா ஃபெமியை தான். ஸோ ஓபா ஃபெமி WWE ஃபியூச்சர், அதனால தான் அவருடைய ஃபோட்டோவை சென்டரில் போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஓபா ஃபெமி அதிகபட்சமாக இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னா, சம்மர் ஸ்லாமுக்காக ரோமன் ரெயின்ஸோடைய ஆப்பனண்டே வந்து ஓபா ஃபெமி தான். ஓபா ஃபெமியை WWE வந்து அடுத்த ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி ஓபா ஃபெமி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு டஃப்பான ஆப்பனண்ட் கூட மோதி அதுக்கப்புறமா ரோமன் இருந்து ஒரு டைட்டில் பிடுங்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் ஜேக்கப் ஃபாட்டோ கண்டிப்பாக சாம்பியன் ஆக மாட்டார். பட் ஆனால் ஓபா ஃபெமியை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அதுக்கான பொசிஷன் லெவல் ஓபா ஃபெமி கிட்ட நல்லாவே இருக்குது. சொல்ல முடியாது, WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை சம்மர் ஸ்லாமில் நடத்தி ஓபா ஃபெமியை சாம்பியனாக கூட ஆகலாம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஓபா இப்போ ரெடியாக இருக்கிறாரா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்காக சம்மர் ஸ்லாமில்? சில பேர் வந்து இல்லைப்பா இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. மேபி சில பேர் பார்த்தீங்கன்னா பிராகே வீழ்த்திட்டாரு, ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கு என்ன மோதலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 2 விதமான கருத்துக்களை சொல்லுவீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பிளாஸ்ட் மோகன் எங்கேயா போனார்? எஸ், நம்ம ராண்டி ஆட்டன். ரசல்மேனியாவுக்கு அப்புறமா நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் ராண்டி ஆட்டன் தலையை எடுத்து காட்டியிருக்க மாட்டார். ஆக்சுவலி ராண்டி ஆட்டனுக்கு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. கோடி ரோட்ஸுக்கு தான் கண்ணில் அடிபட்டிருந்தது. அவரெல்லாம் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆட்டன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டார். ராண்டி ஆட்டன் அப்கமிங் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக மிஸ்ஸிங்காக காணப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆட்டனுக்குமான ஸ்டோரி இல்லைன்னா ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ண வச்சு மீண்டும் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்தது பேக்லாஷ் பெப்பி நடத்துகிறாங்க. மேபி அந்த பேப்பரியுக்கு ராண்டி ஆட்டனை ரெடி பண்ணுறாங்களான்னு தெரில. அதாவது இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ராண்டி ஆட்டன் மேபி ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 100% வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, மேபி ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது. ரிட்டன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராண்டி ஆட்டன் வந்து கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு மேட்ச் விளையாடுவார். அதாவது மீண்டும் டைட்டிலுக்காக தான் மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ராண்டி ஆட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான பார்க்க முடியலை, அது நல்லாவே தெரியுது. ஆனால் எங்களுக்கு தான் பார்க்கறதுக்கு சக்தி இல்லை. ரசல்மேனியாலேயே பார்த்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் ஒரு தடவையா அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்குது. சரி, வெயிட் பண்ணுவோம். ராண்டி ஆட்டனுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. அந்த இன்ஜுரிலாம் க்யூர் ஆகிட்டு வருவாரா இல்லாட்டா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கே வந்துடுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோடி ரோட்ஸ் அன்னவுன் ஃபோட்டோ ஒன்று தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அதாவது ரசல்மேனியாவில் தனக்கு எப்படி காயம் ஏற்பட்டது, கண் எப்படி பறிப்போச்சு, கண் எப்படி பட்டுச்சு அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோலாம் ரெட் கலரில், அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னா ரத்த கரையாக இருக்குது. அதெல்லாம் யூடியூப்பில் காட்ட முடியாது, சென்சார் பண்ணிடுவானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டியிருக்கிறேன். கோடி ரோட்ஸ்க்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே ஏற்பட்டுருக்குது போல இருக்குது ரசல்மேனியாவில். இதை ஒரு அன்னவுன் ஃபோட்டோவாக காட்டியிருக்கிறாரு. அதாவது எப்படி சொல்ல, எல்லாரும் பார்க்க முடியாது. அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும், அதில் நீங்கள் இது வந்து கொஞ்சம் வயலன்ஸாக இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் கோடி ரோட்ஸ் இந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிளட் சீன்ஸ் எல்லாம் அதிகமாக காட்டக்கூடாதுல்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா யூடியூபே சரி இன்ஸ்டாகிராமும் சரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு. அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட்டை நம்ம காட்டுறோம். அடுத்த செய்தி, நம்ம இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஸ்மாக்டவுன் வில் பி ஃபார் த 2 hour ஷோ. அதாவது டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாக்காகவும் அந்த டைமில் ரெஸ்லிங் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும். ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரிலேருந்து ஜூன் வரைக்கும் டபிள்யூ ஸ்மாக்டவுனை வந்து 2 hour ஷோவிலேருந்து 3 hour ஷோவாக நடத்துவாங்க. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ், நம்மளால் 3 மணி நேரம்லாம் பார்க்க முடியல, ரா பார்த்துடலாம் போல இருக்குது. ஸ்மாக்டவுன் ரொம்ப போர் அடிக்குது. ஸோ இப்போ பழையபடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை 2 hour ஷோவாக மாற்ற போகிறாங்க. அதாவது எப்போ மாற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மந்த்லேருந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை பழையபடி 2 hour ஷோவாக மாற்ற போகிறாங்க. ஸோ லாஸ்ட் இயரும் இப்படி தான் பண்ணாங்க, இந்த வருஷமும் இப்படி தான் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 hour ஷோ அப்படிங்கிறது ரொம்ப லேகாக இருக்குது, போர் அடிக்குது. ஆனால் 2 hour ஷோ அப்படிங்கிறது டக்குன்னு முடியுது. மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 into 13 hours, அதாவது 2.5 மணி நேரம் ஷோவை நடத்தினா நல்லாயிருக்கும். 3 மணி நேரமும் வேண்டாம், 2 மணி நேரம் வேண்டாம், அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நடத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் அஃபிஷியலி இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜூன் மந்த்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து 2 hour ஷோவாக ஸ்மாக்டவுன் ஆக்குவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்மாக்டவுனும் போர் அடிக்குது, 2 hour ஷோனா எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் டபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மண்டே நைட்டாவுடைய தலைமை நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக வரப்போகிறாரு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ரசல்மேனியாவில் குந்தர் கூட மோதியாச்சு. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? செத் ராலன்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம். அதுக்கப்புறமா ஒரு விமன்ஸுக்கான டாக் டீம் மேட்ச்சு. லைரா வல்கேரியா பெய்லி 2 பேரும் டாக் டீமாக இணைந்து ரக்ஸன் ஃபெரஸ் அண்ட் ராட்ரிகெக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சாக மோதுறாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு டைட்டில் மேட்ச் இருக்குது. இதையும் டபிள்யூ வந்து அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பெண்டாவை வந்து ரூசேவ் அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அதனால் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பெண்டாக்கும் ரூசேவுக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒரு டைட்டில் மேட்ச் இந்த வாரம் நடக்க போகிற ரால கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நாள் தள்ளி நடத்துவாங்கன்னு நான் பார்த்தேன், ஆனால் இந்த வாரம் ஸ்மாக்டவுனே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா விஷன் டீம் கூட நம்ம லோகன் பால் எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி வராரு. ஜோ ஹென்ரி இதுக்கப்புறமா மண்டே நைட் ரெஸ்லர் தான். அவர் மண்டே நைட்டால் எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரில. ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ரெஸ்லர் தான். என்டர்டெயின்மெண்ட்டாக பயன்படுத்த போகிறாங்களா இல்லாட்டா ஆட்ரூத் மாதிரி பயன்படுத்த போகிறாங்களா, தேனவசனுக்கு தம்பி மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரில. அப்புறம் பெக்கிலேஜ் லைவ். ஸோ பெக்கிலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வராங்க. வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஜேலியை பீட் பண்ணிட்டாங்க, இன்டர்கனல் சாம்பியன் அகைன் ஆகிட்டாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் பிளான்? மேபி அவங்களுடைய நியூ சேலஞ்சரை நமக்கு காட்டலாம்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வாட் இஸ் நெக்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறது தெரிய போகுது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்லாஸ்ட்டில் ஜேக்கப் ஹார்ட் கூட மோதுவாரா, அதை வந்து ஜேக்கப் ஹார்ட் ஆன்சர் பண்ண போகிறாரு. ஸோ அதுதான் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டோட மெயின் ஈவென்ட் செக்மெண்ட்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பூஸ்.